الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته لقد சோமாய்க்கிறீங்களா நேற்று முதாஃபிலே பார்த்தோம்னா இன்றைக்கு நாங்கள் மௌசூஃப் சிஃபா பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். முதாஃபிலே எப்படி உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சீங்களா? எல்லாம் செஞ்சீங்க? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. நான் இப்போ ஆன்சர் ஒன்றும் பார்க்கல. நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆன்சர் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். செஞ்சதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அது எங்கெங்கே கஷ்டமாக வச்சு எல்லாம் பார்ப்போம். அடுத்தது எப்படி இப்போ குர்ஆன் ஓதக்குள்ள விலங்குதா? முதாஃபிலே கண்டுபிடிக்கலும் அர்த்தம் விளங்கல்ல. அர்த்தம் விளங்கல்ல? முதாஃபிலே விளங்குது. மாஷா அல்லாஹ். அள்ளிக்க கூடாது, பாரமிக்க கூடாது, அடுத்த வார்த்தை ஜர்ரா. மாஷா அவ்வளோதான் மாஷா அல்லாஹ். அது தெரியுமெண்டா முதாஃபிலே தெரியும். சரி, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். எனக்கு முதாஃபிலே கண்டுபிடிக்கலும், ஆனால் எனக்கு அர்த்தம் விளங்குறதில்லைன்ற பிரச்சனை. சரி, இதுதான் பெரிய பிரச்சனை இப்போ எல்லாருக்கும். ஏன்னா நாங்கள் இது கிராமர் எல்லாம் படிக்கிறோம், அர்த்தத்தை பார்க்குறோம் இல்லை, ஒன்றுலேயும் எல்லாம் கிராமரை தான் படிச்சுக்கொண்டு போகிறோம். நல்லா நினைச்சுக்கொள்ள ஒன்று தாம்மா. இது படிக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் தான். இப்போ எங்களுக்கு அர்த்தம் முக்கியமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஊடொண்டு கெட்ட போகிறோம். இது நாங்கள் போடுறது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் போடக்குள்ள யார் சரி யோசிப்பாங்களா? என்ன கட்டில் ஓகே யோசிப்பாங்க தான். நான் சொல்கிறேன், இப்போ கட்டில் எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்களா? கட்டில் வீட்டுக்கு தேவையான கட்டில், ஜன்னல், அதுக்கு போகிறோம் என்னது ஒவ்வொரு தேவையான சாமான், அது வாஷிங் மிஷின் எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்களா ஃபவுண்டேஷன் போடக்குள்ள? இல்லை, ஃபவுண்டேஷன் போடக்குள்ள ஃபோக்கஸ் வந்து பிளானிங் தான். இங்கெங்கெல்லாம் என்ன வைக்கிறேன்னு பிளான் பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் சாமான் வந்து வைக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஃபவுண்டேஷன் தான் இது போட்டுறோம். நீங்கள் ஃபவுண்டேஷனை சரியாக போட்டிங்கன்னு சொன்னால், சரியாக பிளான் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால், அதை ஊடு கெட்டின போகிறோம், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்தந்த இடத்துல பசந்தான் வைக்கணும். அதே மாதிரி தான் அர்த்தம் பார்க்குறது வந்து அர்த்தம் என்ன பொறுத்தவரை அர்த்தம் பார்க்குறது கடைசிக்கு வரும். இப்போ இதெல்லாம் படித்த போகிறோம், என்ன மிச்சம் இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்தது இதில் கொஞ்சம் மீது இப்போ ஃபிகல் அதோட முடிஞ்சிடும். இதெல்லாம் முடித்தா உங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்க. அதுக்கு போகிறதா அது வசக்க தான் நாங்கள் ஊட கெட்ட போகிறோம். அந்த ஊட கெட்ட போகலை, அப்போ தான் நாங்கள் அர்த்தம் எல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து ஊடு பசந்தாக வரும். இல்லாட்டி நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஊட கட்டினீங்கன்ற என்ன ஆகும்? ஊடு பசந்தாயிக்கும், கொஞ்ச காலத்தில் எல்லாமே உடஞ்சி புரிஞ்சிடும். அது சுற்றி இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முதாஃபில் உங்களுக்கு கண்டுபிடிக்கலுமா? சரி, உங்களுக்கு பாரமில்ல கண்டுபிடிக்கலுமா? கண்டுபிடிக்கலும். ரஃபா நசுப் ஜர் கண்டுபிடிக்கலுமா? கண்டுபிடிக்கலும். அவ்வளோதான் இப்போ தேவை. அதுபோல் உங்களுக்கு ஏழுமென்று சொன்னால் பௌத்த தகுத்த ஸ்பெஷல் முதாஃப் கண்டுபிடிக்கலுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஏழுமென்று சொன்னால் அதே போதும். நீங்கள் ஃபவுண்டேஷனை நல்லா போட்டீங்க. இன்னும் ஊடு கெட்ட ஸ்டார்ட் ஆகலை இன்னும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன் தான். விளங்கித்தானும்மா? அது சுற்றியும் ஒரு பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் நினைவச்சுக்கோங்க, இப்போ பிரிந்த துண்டுகள் படித்து கொண்டிருக்கிறோம். என்ன படித்து கொண்டிருக்கிறோம்? பிரிந்த துண்டுகள். நினைவுக்குதான் இதாகி அது பிரிந்த துண்டுகளில் இதுதான் பிரிந்த துண்டுகள். அதில் நான் சொன்னேன் எத்தனை ஈக்கன்னு சொன்னேன்? 5 ஈக்கன்னு சொன்னேன். 5 ஈக்கன்னு சொன்னேன். 5ல் நாங்கள் எத்தனை படித்து முடிச்சிட்டோம்? 1. இதாஃபை மட்டும் தான் படித்தோம், வேற ஒன்றும் படிக்கல. 1 தான் படித்தோம். அது அதுவும் இதாஃபக்குள்ளே தான் வரும். முதாஃபிலேக்குள்ளே தான் வரும். அதுவும் முதாஃபிலே தான் வரும். இப்போ நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம் 2வது. என்ன படிக்க போகிறோம்? 2வது. பயப்படவான இது எல்லாம் கொஸ்டினே நான் வரேன், திருப்பி வந்து படித்து தருவேன். நான் பார்க்குறேன் முதலாவது சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஐப்புறம் ஃபுல்லாக வந்து படித்ததும் நல்லா எல்லாரும். அப்போ உங்களுக்கு இது சம்டைம்ஸ் இது உங்களுக்கு என்ன ஆகிக்கும், மறந்திக்கும். அப்போ நான் வந்து திருப்பி கொஸ்டின்ஸ் எல்லாம் செய்யக்குள்ள அதெல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். மாஷா அல்லாஹ் திருப்பி வந்து செய்ய போல நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். இதை ஃபுல்லாக சிலபஸை முடிச்சுட்டு முதல்லேருந்து எல்லாம் கொஸ்டினையும் வராது. இஸ்மில் பெருசாக உண்டு இல்லை, இஸ்மில் 4 தன்மையை கண்டுபிடிச்சா அது முடிச்சு. அப்போ இதில் முதாஃபிலேயில் அதை கண்டுபிடிக்கணும், அதை முதாஃபில கண்டுபிடிக்கணும், முதாஃபிலே கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கு படிக்க போகிறது மௌசூஃப் சிஃபா. என்னது படிக்க போகிறோம்? மௌசூஃப் சிஃபா. மாஷா அல்லாஹ். அதுவும் பிரிந்த துண்டுகளில். பிரிந்த துண்டில் 5க்கு தானே. அப்படின்டா மௌசூஃப் சிஃபான்றது வந்து ஒரு வார்த்தை இல்லை, ஒரு வாக்கியமும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில். உதாரணம் நான் சொல்கிறேன். சிகப்பு வண்டி வேகமாக போகிறது என்று வைங்களேன். சிகப்பு வண்டி வேகமாக போகிறது. இது ஒரு வார்த்தை தானே? இது ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு வாக்கியம். சிகப்பு வண்டி வேகமாக போகிறது என்றது ஒரு வாக்கியம். சரிதானே? ரைட்.
இப்ப சிகப்பு வண்டி மட்டும் எடுத்தா அது ஒரு வாக்கியமா? இல்ல இல்ல. அது ஒரு வார்த்தையா? இல்ல இல்ல. அது எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை 2 வார்த்தை. அப்ப அது ஒரு வார்த்தையும் இல்ல, ஒரு வாக்கியமும் இல்ல. அது ரெண்டுக்கு நடுவுல உண்டு சிகப்பு வண்டி. அந்த சிகப்பு வண்டி என்றது பிரிந்த துண்டுண்டு. அப்படின்ற ஒரு வாக்கியத்துல பிரிந்து வந்த ஒரு துண்டுண்டு. அந்த பிரிந்த துண்டிக்குது. அது இப்ப அத பிரிந்த அதை நாங்க வேறையா படிக்கிறோம். அப்ப பிரிந்த துண்டுன்றது 2 இசும சேர்க்குது. சிகப்பு என்றது ஒரு இசும், வண்டி என்றது ஒரு இசும், ரெண்டையும் சேர்க்குது சிகப்பு வண்டி. வண்டியோட ஒரு தன்மை தான் சிகப்பு என்றது. என்ன மாதிரி வண்டி? சிகப்பு வண்டி. அதுதான் நாங்க சொல்ற அரபுல மௌசூஃப் சிஃபா. இன்றைக்கு நாங்க படிக்க போறது மௌசூஃப் சிஃபா. அப்படி என்ன வண்டியோட ஒரு சிஃபா தான். சிஃபா என்றது தன்மை, ஒரு கேரக்டர், ஒரு குவாலிட்டி. ஒரு சிஃபா என்றது தன்மை. உங்களுக்கு தெரிஞ்ச சிஃபா என்று சொல்லுவாங்க. அது அவரோட சிஃபா இப்படி தான், அவரோட சிஃபத் இப்படி தான். சிஃபத் என்று நாங்கள் சொல்றேன். அந்த வண்டியோட சிஃபத் தான் என்ன? அதோட சிஃபத் சோப் என்றது. அப்ப சிஃபா வந்து சோப்பு, மௌசூஃப் வண்டி. மாஷா அல்லாஹ். மௌசூஃப் சிஃபா, மௌசூஃப் சிஃபா. அரபுல வந்து மௌசூஃப் தான் முதல்ல வரும், வண்டி சிகப்புன்னு தான் வரும். சிகப்பு வண்டின்னு வராது. வண்டி மற்ற வரும். அதை தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ரைட். இப்போ எப்படி இதில் ஓகே நாங்கள் பார்க்குறோம். இந்த உதாரணம் நினைச்சுக்கோங்க. சிகப்பு வண்டி உதாரணத்தை நினைச்சுக்கொண்டா, ஒரு உதாரணம் நினைச்சுக்கொண்டா உங்களுக்கு லேசாக விளங்கும். முதாஃபுலாஃபுலைக்கு என்ன உதாரணம் நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? அள்ளிக்க கூடாது, பாரமிக்க கூடாது. உதாரணம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? உதாரணம் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நினைச்சு கொள்றீங்களா? லேசான உதாரணம். நீங்கள் இந்த நேரம் சொல்கிற உதாரணம் ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹி உதாரணம் என்ன? ரசூலுல்லாஹி. இதுல முதாஃப் என்ன, முதாஃப் இல்லை என்ன? ரசூலுல்லாஹி அல்லாஹ் முதாஃப் இல்ல, ரசூல் தான் முதாஃப். ரசூல் தான் முதாஃப். ஏன் ரசூல் முதாஃப்? அல்லாஹி வந்து இல்ல இல்ல, ஏன் ரசூல் முதாஃப்? அல்லாஹி போவானாம். ரசூல் ஏன் முதாஃப்? ரசூலுக்கு வந்தது அல்லில்ல, அல்லில்ல, பாரமில்ல. பாரமில்ல. ரசூலு அல்லில்ல, பாரமில்ல. ரசூலுன்னு இல்லை, அல் ரசூலும் இல்லை. அப்ப அல்லில்ல, பாரமில்ல, அது முதாஃப். அப்ப அடுத்த வார்த்தை என்ன? அல்லாஹி. அல்லாஹி என்ற வார்த்தை அது ஜர்ராவிக்குதா? அது ஜர்ராவிக்குது. அப்ப அது வந்து முதாஃப் இலை. எப்படி மொழிபெயர்க்கிறே? முதல்ல யார மொழிபெயர்க்கிறே? முதா அல்லாஹ். அல்லாஹ்ன்ற வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ்வுடைய ரசூல். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூல் என்ற தூதர். அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர். ரசூல் என்ற தூதர். அல்லாஹ்வுடைய தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு அனுப்பி எங்களுக்கு அனுப்பின தூதர் அவங்க. விளங்கிச்சா இல்லையா? ரெண்டுக்கும் இடையில உடைய என்றது வரும். அது உடைய என்ற வார்த்தை அரபுல இல்ல. எப்படி நான்ச்சு இது முதாஃப் முதாஃப் இலைஹி சொல்லி வந்துச்சு. இத உதாரணத்தை தலையில வச்சுக்கோங்க. அப்ப அவனுக்கு முதாஃப் முதாஃப் இலைஹி மறக்காது. உதாரணத்தோட நினைச்சுக்கொண்டா அது மறக்காது. ஓகே. இன்றைக்கு நாங்க மௌசூஃப் சிஃபா படிக்க போறோம். என்ன உதாரணத்தை நாங்க நினைவு வச்சுக்கொள்வோம்? சிவப்பு வண்டி. சிவப்பு கார் பிரச்சனை இல்லை, சரியா? சிவப்பு வண்டி. அப்ப சிவப்பு என்றது சிஃபா, வண்டி என்றது மௌசூஃப். சரிதானே? சிவப்பு சிஃபா, வண்டி மௌசூஃப். ஓகே. இப்போ இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். அதை தான் இதை தலையில் உதாரணத்தை வச்சுக்கொண்டு படிங்க. மௌசூஃபும் சிஃபாக்கான முதன்மை விதிகள். எப்படி மௌசூஃப் சிஃபா கண்டுபிடிக்கிறேன்றது தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறோம். அப்போ மௌசூஃப் வந்து வண்டி என்ன? மௌசூஃப் வண்டி. மாஷா அல்லாஹ். மௌசூஃப் வண்டி. சிஃபான்ற இந்த சிவப்பு. சிவப்பு என்ற சிஃபா. இது சிஃபா சிஃபத். சிஃபத்தை நினைவு வச்சுக்கோங்களேன். ஓ ரைட். ஓகே. இப்போ இதில் ஒன்றாவது மௌசூஃப். மௌசூஃப்க்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? முதலாவது இருக்கணும், மௌசூஃப் தான் முதல்ல வரும். இப்போ நாங்கள் சிவப்பு வண்டி என்ற போகல தமிழில் எது முதல்ல வந்துச்சு? சிஃபா முதல்ல வந்துச்சா, மௌசூஃப் முதல்ல வந்துச்சா? சிஃபா முதல்ல வந்துச்சு. ஆனா அரபுல மௌசூஃப் தான் முதல்ல வரும். வண்டி சிவப்பு தான் வரும் அரபுல. அப்போ ஒன்னாவது கண்டிஷன் என்ன? சிஃபா மௌசூஃப் முதல்ல வரணும். விளங்கிச்சா? ரைட். ரெண்டாவது சிஃபா ரெண்டாவது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் மௌசூஃப்ல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மௌசூஃப் தான் ஈக்கும். எத்தனை மௌசூஃப் ஈக்கும்? ஒரு மௌசூஃப் தான் ஈக்கும். 2-3 சிஃபா ஈக்கேலுமா? ஏலும். வேண்டி மட்டும் ஈக்கேலும். உதாரணம் சொல்லுங்க, வண்டி எடுங்களேன். சிவப்பு, வேகமான, பெரிய, பசுந்தான வண்டி.
எத்தனை சிஃபா வந்துச்சு? நிறைய சிஃபா. 4 சிஃபா வந்துச்சு. மௌசூஃப் எத்தனை வந்துச்சு? ஒன்று. வண்டி மட்டும். வண்டி மட்டும்தான். வண்டியிட உள்ள வர்ணனை எல்லாம் மாஷா அல்லாஹ். வர்ணனை கண்டுபிடிச்சிட்டீங்க வார்த்தை. ஓகே, வர்ணனை தான் சிஃபா. வண்டிக்கு என்னென்ன வர்ணனை மீக்கோ அதெல்லாம் சிஃபா. சிஃபா. வண்டி வந்ததே மௌசூஃப். வண்டி மௌசூஃப். ஒரு மௌசூஃப் தான் ஈக்கும். ஆனால் சிஃபா நிறைய ஈக்கலும். ரெண்டாவது சிஃபா தான் மௌசூஃப் தான் முதல்ல வரும், சிஃபா பின்னுக்கால வரும். இது கஷ்டமா? தாரு சொன்ன அரபி கஷ்டமெண்டு. அரபி சரியான லேசி. நாங்கள் படிக்காதது தான் பிரச்சனை. சரியா? நாங்கள் படிக்காதது தான் சரியான லேசி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் குர்ஆன் அரபால் அல்லாஹ் சொல்ற குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அரபால் இறக்கினதே உங்களுக்கு விளங்குறதுக்கு, இந்த கருத்துப்பாடு இது குர்ஆன் விளங்குறதுக்கு. நாங்கள் படிக்காதது எங்கட தப்பு தான். நல்லா நினச்சிக்கோ. என் தலையில் எந்த நேரம் மிக்கிற ஒரு விஷயம்தான், ஒருத்தர் அரபி தெரியாமல் பிறக்கிறது அவர்கிட்ட தப்பு இல்லை. அரபி தெரியாமல் பிறக்கிறது அவர்கிட்ட தப்பு இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் பிறக்க வச்சுக்கிறான். அரபி நாட்டில் சிலவங்களை பிறக்க வச்சுக்கிறான், சிலவங்க அரபி இல்லாத நாட்டில் பிறக்க வச்சுக்கிறான். ஆனால் ஒருத்தர் அரபி தெரியாமல் அரபி படிக்காமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய களத்துடைய லாங்குவேஜ் அந்த பாஷையை படிக்காமல் மௌத்தாவிட யார்கிட்ட தப்பு? அது அவங்கட தப்பு. அவங்க முயற்சி செய்யலாதது அவங்கட தப்பு. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு போய் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. எல்லாம் எனக்கு வந்து டைமிங் இல்லை, இல்லாட்டி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. அவங்க தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பதில் சொல்லணும். அவங்க எனக்கு என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூனைக்கு போய்த்து நாங்கள் ஒரு இதை மௌசூஃப் சிஃபா எல்லாம் சொல்லி கொடுத்தா அதுக்கு விளங்காது. பூனைக்கு விளங்குமா? விடிய சொல்லி கொடுத்தாலும் விளங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை பூனைய மாதிரி சரி ஒரு என்னது ஒரு சிங்கம் கரண்டிமா எங்களை படைச்சி இல்லை. எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு மனுஷனாக படைச்சிக்கிறா இதை படிக்கிறதுக்கு தான், குர்ஆனை விளங்குறதுக்கு தான். விளங்குச்சா? அப்போ அதை படிக்காம ஒருத்தர் மவுத்தாவுறாரு. இவர் என்ன காரணம் வேணாலும் சொல்லட்டும், அவர் ட்ரை சரி பண்ணாமல் மேபி ஃபுல்லாக படிக்கல. இப்போ நீங்கள் ஃபுல்லாக படிச்சில்ல, ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்கண்ணா, அப்போ அதில் யார்கிட்ட தப்பு? அதை முயற்சி சரி செய்யாட்டி அது அவங்கள்ட தப்பு. வயசும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களோட வயசு மாஷா அல்லாஹ் எவ்வளோ வயசு? நீங்களே படிக்கிறீங்க 62 நீங்களே படிக்கிறீங்க. ஒருத்தர் 40 வயசு ஒருத்தர் எனக்கு படிக்கல இல்லை 62 ஆக்களே படிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். படிப்பே இல்லை, படிப்பும் இல்லை. அப்போ உங்களுக்கே படிக்கலுமெண்டா எந்த மனுஷனுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீக்குது? இதுக்கு எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மூளை இல்லைன்னு யாருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் நீக்குது? அப்படியே ஒருத்தருக்கு மேபி ஒரு சிலவங்க இருக்கிறாங்களே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு படிக்கலாம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குதுன்னா வேண்டி ஒருத்தருக்கு இதை படிக்கலாம். ஐசுடி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் படிங்க. படிக்கிறவங்க உடவானம் படிக்கிறத அடுத்தே ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஏழுமானாலும் சொல்லுங்க. யாரும் எனக்கு முழு குர்ஆனும் விளங்க இல்லை, எனக்கு ஏழுமானமாய் சூரா ஃபாத்தியா விளங்குச்சு, மௌசூஃப் சிஃபா விளங்குச்சு, முதாஃபிலே விளங்குச்சு, அவ்வளோதான். மாஷா அல்லாஹ். ஓகே. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துஆ கேட்டுக்கொண்டே படித்தாவுமா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது உங்களுக்கு கட்டாயம் லேசாகும். அது யார் படித்தாலும் சரி. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான், நாங்கள் குர்ஆனை லேசாக்கி வச்சுக்கிறோம், அதை படிக்க யாரும் இல்லையா? அது ஆயத்தெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே. ரெண்டாவது இப்போ மௌசூஃப் விளங்கிச்சா? மௌசூஃபுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்றாவது கண்டிஷன் என்ன? ஒன்றாவது கண்டிஷன் மௌசூஃப் வந்து சொல்லுங்க பார்க்க. ஒன்றாவது கண்டிஷன் ஒன்று தான். மௌசூஃப் ஒன்று தான். மாஷா அல்லாஹ். ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் அது ஓர்டருக்கு சொல்கிறீங்கல்ல, பிரச்சனை இல்லை, ஓர்டர் முக்கியம் இல்லை. ரெண்டாவது கண்டிஷன் மௌசூஃப் ஒன்றாயிக்கும். ரெண்டாவது கண்டிஷன் மௌசூஃப் ஒன்று தானே. மௌசூஃப் ஒன்று தான். இன்னொன்று இருக்குது, மௌசூஃப் வந்து முதல்ல வரும். அந்த பக்கம். ஓ, இப்போ நீங்கள் இப்படி நினைச்சோன்னா சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது மௌசூஃப் ஒன்று தான் இருக்குது, ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் ஒன்று தான் இருக்குது. அப்போ 2 தன்மை அதில் சரிதானே இல்லைங்க? அப்போ மௌசூஃப்ல 2 தன்மை யார் சரி கேட்டால் என்ன சொல்லணும்? ஒன்றாவது மௌசூஃப் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், ரெண்டாவது மௌசூஃப் ஒன்று தான். விளங்கிச்சா? அவ்வளோதான் என்ன வச்சுக்கோணும். ரைட். மௌசூஃப் முன்னுக்கு தான் வரும், ஆனால் ஒன்று தான் நிற்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், ஒன்று தான் நிற்கும். ரெண்டாவது வந்து என்னது? சிஃபத். சிஃபா அது தாவை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது சிஃபா என்று சொல்லுவோம். ஆனால் சிஃபத் என்ன சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ சிஃபத்துக்கு எத்தனை போட்டிக்கிறாங்க? ABCDன்னு 4 போட்டிக்கிறாங்க. அப்போ 4 விஷயங்கள் இது சிஃபத்துக்கு என்னென்ன போட்டிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மௌசூஃபின் அதே 4 பண்புகளை கொண்டுள்ளது. 4 பண்புகள் அப்படி என்ற என்ன? மௌசூஃப்ட 4 பண்புகளும் சிஃபாக்கு ஈக்குமா? மௌசூஃப்ட 4 பண்புகளும் சிஃபா ஈக்குமா? நாங்கள் 4 பண்புகள் என்னத்தில் படித்தோம்? எதில் படித்தோம்? 4 பண்புகள். இசுமுக்கு எத்தனை பண்பு இருக்குது? 4 பண்பு இருக்குது. என்ன இருக்குது? இசுமுக்கு ஒரு நிலை இருக்குது. இப்போ கொஞ்சம் மறந்துக்கும் உங்களுக்கு, மிச்ச காலமே படிச்சு நிலை இருக்குது. இசுமு அது ரஃபான சம்பில் நான் சொல்ல எத்தனை பண்புகள் இருக்குது? ஒன்று இசுமுக்கு ஒரு நிலை இருக்குது, ரெண்டாவது இசுமுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்குது, இசுமுக்கு ஒரு
ஆண் பெண் என்று தீக்குது ஒன்றாவது இசுமுக்கு ஒரு சுமார் நிலைக்குது நிலைக்குது அதுக்கு எண்ணிக்கைக்கு அதுக்கு ஆண் பெண் ஈக்குது அதுக்கு ரஃபா நஸ்ரு அது நிலை அப்போ நாலாவது எண்ணி இசு கொண்டு குறிப்பிட்டிக்கும் இல்லாட்டி குறிப்பிடாம ஈக்கும் இந்த 4 தன்மை நினைவு நீங்க எல்லாம் செஞ்சீங்க பெரிய காசு இந்த 4 தன்மை மிசுக்கு பண்புகளும் மீக்குது நிலை ஒன்று வந்தது நிலை ஒன்று எண்ணிக்கை ஆண் பெண் மற்றது குறிப்பிட்டது பொதுவான மாஷா அல்லாஹ் நினைவுக்கு தானே இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்றா சிஃபாக்கு ஈக்கிற 4 பண்புகளும் மௌசூஃபுக்கு ஈக்கிற 4 பண்புகளும் ஒரே மாதிரி ஈக்கணுமா உதாரணத்துக்கு சிஃபா ரஃபாண்டா மௌசூஃப் எப்போ ஈக்கணும் சிஃபா ரஃபா நில ரஃபா மௌசூஃப் எப்படி ஈக்கும் மௌசூஃப் ரஃபா சிஃபா நசுப் மௌசூஃப் எப்படி ஈக்கும் நசுப் ஆயிக்கும் சிஃபா ஜர் மௌசூஃப் எப்படி ஈக்கும் மௌசூஃபே தான் சிஃபாவும் சரியா ரெண்டாவது மௌசூஃப் வந்து சிஃபா வந்து எண்ணிக்கை உண்டு மௌசூஃப் எண்ணிக்கை எத்தனை ஈக்கும் உண்டு சிஃபா எண்ணிக்கை 2 மௌசூஃப் எத்தனை எண்ணிக்கைக்கும் 2 அங்கேயும் 2 சிஃபா எண்ணிக்கை 3 இல்லாட்டி மௌசூஃப் எண்ணிக்கை 3 சிஃபா எப்படி இருக்குதோ அது அத்தனை சிஃபாவுக்கு மௌசூஃப் 4 பண்புகளும் சிஃபாவுடைய 4 பண்புகளும் ஒரே மாதிரி ஈக்கணும் இவ்வளவுதான் கண்டிஷன் மௌசூஃப் எப்படி நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை கார் ஓகே வண்டி என்ற அரபு வார்த்தை எடுத்தா உங்களுக்கு அது 4 தன்மை சொல்லலுமா அது ரஃபா உங்களுக்கு தெரியுமே நீங்க படிச்சீங்களா எப்படி சொல்றேன் ரஃபா நசுபா ஜர்ன்னு உங்களுக்கு சொல்லலும் அதை பார்த்து அரபு வார்த்தையை பார்த்தா சொல்லு வண்டியை பார்த்தா உங்களுக்கு சொல்லல அரபி வார்த்தையை பார்த்தா சொல்லு அதுக்கப்புறம் அது ஒண்டா பன்மையாண்டு வண்டி என்ன ஒன்று தான் வண்டிகள் இல்லை ஒன்று தான் அதுக்கப்புறம் அது ஆனா பெண்ணான்றதும் உங்களுக்கு அது அரபி வார்த்தையை பார்த்தா சொல்லலும் சரியா அப்புறம் குறிப்பிட்டதா இல்லைன்னாலும் அரபி வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு சொல்லு இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க இதைத்தான் பார்க்கணும் இதை 4ஐயும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு மௌசூஃபுக்கு போங்க வண்டி என்றது மௌசூஃப் சிஃபாக்கு போங்க சிகப்புக்கு பாருங்க அது 4 தன்மை மீகுதா அது 4 தன்மையும் இதை 4 தன்மையோட மெச்சா வச்சுண்டா இது மௌசூஃப் சிஃபா ரெண்டும் ஒரே மாய்க்கணும் அதுதான் ஒன்றாவது ரெண்டாவது விஷயம் மௌசூஃப் தான் முதல்ல வருமெண்டா சிஃபா எப்போ வரும் பின்னுக்கு வரும் சிஃபா பிறகுதான் வரும் ரெண்டாவது விஷயம் மௌசூஃப் 1வது வரும் சிஃபா பின்னுக்கு வரும் மூணாவது விஷயம் ஒன்றுக்கு மேலே ஈக்கேலும் மௌசூஃப் எத்தனை சொன்ன எத்தனை மௌசூஃப் ஈக்கேலும் மௌசூஃப் ஒன்று தான் ஈக்கேலும் சிஃபா ஒன்றுக்கு மேலே ஈக்கேலும் கார் வெள்ளை கலர் கார் வெள்ளை கலரும் சோப்பு கலரும் இல்ல டயர் கார் வேகமா போற கார் வேகமா என்றது ஒரு வர்ணனை பெருசு என்றது ஒரு வர்ணனை பசந்து என்றது ஒரு வர்ணனை அது மாதிரி நிறைய வர்ணனை அதெல்லாமே வந்தது இசும் எல்லாமே இசும் தான் ஆனா நாங்க என்ன படிக்கிறது மௌசூஃப் சிஃபா அது எல்லாமே வந்து சிஃபத் காருக்கு சிஃபத் சரிதானே அது நான் சும்மா சொல்றேன் 10 சிஃபத் ஈக்குதுண்டா காருக்கு அது 10 சிஃபத்துடைய 4 தன்மைகளும் மெச்சாவும் இதோட மௌசூஃபோட ரைட் ஓகே பண்புகளும் மெச்சாவும் மௌசூஃப்க்கு என்னென்ன ஈக்கோ அது அத்தனையும் ஷிஃபாவுக்கும் ஈக்கணும் அப்படியே ஈக்கணும் கடைசியாக எழுதிக்கிறாங்க தொலைதூர உறவை ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று சொன்னால் என்ன என்றால் தொலைதூர உள்ளும் என்றால் நீங்கள் வந்து முதலாவது என்ன வரும் மௌசூஃப் தானே வரும் முதலாவது மௌசூஃப் வரும் நான் மானா என்று போடுறோம் இங்கே மௌசூஃப் ஈக்குது நாங்கள் முதாஃபிலையில் படித்தோம் இது முதாஃப் என்றா முதாஃபில எங்கே ஈக்கணும் கிட்டே ஈக்கணும் ஆனால் மௌசூஃப் இங்கே இருந்தா சிஃபா எங்கே ஈக்கலும் சிஃபா எப்படி எழுதுறது சிஃபா வந்து மௌசூஃப் நல்லா பாருங்கம்மா மௌசூஃப் இங்கே இருந்தா சிஃபா ஈனைக்கே மேலும் சரியா சிஃபா வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது இங்கே ஒரு வார்த்தை இருக்குது முடிகிற வார்த்தையிலேக்கோ சிஃபா இங்கேக்கே மேலும் சிஃபா கிட்டைக்கே மேலும் தூரமைக்கே மேலும் இருந்தா சரி ஓகே அப்போ வந்து சிஃபா வந்து கிட்டே ஈக்கணும் என்ற அவசியம் இல்லை மௌசூஃப் வந்து ஈக்குது 2 வார்த்தை ஈக்குது அதுக்கு ஒரு வார்த்தைக்கு அது மௌசூஃப் 4 தன்மையோட அது மெச் ஆகுது அப்போ அது சிஃபா எடுக்கணும் கிட்டே மீக்கே மேலும் தூரே மீக்கே இயலும் இதை மட்டும் விளங்கிச்சா அப்போ மரம் சொல்லுங்க பார்க்க சிஃபாவுடைய 4 விஷயங்கள் என்னண்டு 1வது விஷயம் அது மௌசூஃப் 4 தன்மையோட மெச் ஆகும்
ரெண்டாவது மௌசூஃபு பிறகிக்கும், மூணாவது முதலைக்கும் சிஃபா பிறகிக்கும், சிஃபா பிறகிக்கும், மூணாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஈக்கும், அடுத்தது வந்து ஒன்றுக்கு மேலே ஈக்கேலும், ஒன்று மீக்கேலும் ஒன்றுக்கு மேலே ஈக்கே மேலும், ஒன்று மீக்கேலும் ரெண்டு மீக்கேலும் அதுக்கு மேலே மீக்கேலும், ஈக்கேலும், ஆனா அது தூரத்தில் இருந்தாலும் தூரத்திலே மீக்கேலும். ரைட். ஸோ விலைத்தானே அதில் மட்டும் டவுட் ஈக்குதா? இல்லை. சில குறிப்புகளை போட்டிக்கிறாங்க, பாப்பா என்ன போட்டிக்கிறாங்கன்னு என்ன பார்க்கணுமா உங்களுக்கு? எது தொலைதூர உறவை ஏற்றுக்கொள்ளும், அதுதான் தூரத்தில் ஈக்கேலும். ரைட், ஓகே. என்ன குறிப்புகள் போட்டிக்கிறாங்க பார்ப்போம். ஒன்றாவது குறிப்பு போட்டிக்கிறாங்க, மௌசூஃபுக்கு பிரதி பேர் சொல் சுட்டிக்காட்டி சொல் அல்லது இஸ்முல் மௌசூல் ஆக வருவதில்லை. ஓகே. அப்படி என்று சொன்னால் வந்து ஹுவ ஹுமா ஹும் என்று நாங்கள் படித்தோம் தானே, பிரதி சொல் அது மௌசூஃபாக வராது, பிரதி சொல் மௌசூஃபாக வராது. சுட்டிக்காட்டும் சொல்லுகள் என்றது ஹாசா ஹாசி என்று அதை நாங்கள் பொறைக்கு படிப்போம், அதுவும் மௌசூஃபா வராது. அப்படி இல்லாட்டி இஸ்முல் மௌசூல் அல்லதி மா நாங்கள் படித்தோம் சில இஸ்முல் மௌசூல், அதுவும் மௌசூஃபா வராதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பெரிய சீன் இல்லை, சும்மா அட்வான்ஸாக ஈகிறது உங்களுக்கு சும்மா தலையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நினைவிலாடும் பிரச்சனை இல்லை. சிஃபா ஒருபோதும் தனிப்பட்ட பெயர் பிரதி பெயர் சொல் அல்லது சுட்டிக்காட்டும் சொல் ஆக வருவதில்லை. மௌசூப் பிரதி பெயர் சொல் அப்படி வருதில்லை, சிஃபாகும் அப்படி வருதில்லை. அதான் சொல்கிறேன், மௌசூவும் அப்படி வராது, சிஃபாகும் வராது, அதொன்னும் வராது. அடுத்தது ஓட்டிக்கிறாங்க, அகரிணை ஒருமையின் வடிவம் உடைந்து வரும் பன்மைகளை. இப்போ இப்படி ஈந்ததுக்கு உண்மை இது ஒரு ஜெனரலாக தான். நீங்கள் பொறைக்கு அட்வான்ஸ் கிராமரில் இப்போ அல்லதி எப்படி அல்லதியால் எப்படி ஒரு விஷயங்கள் இப்போ நாங்கள் படிக்கிறது பேசிக் ஃபவுண்டேஷன், அதை சுற்றி இது கொஞ்சம் நீங்கள் லைட்டாக நினை வச்சு கொண்டாலும் சரிதான், அது பெருசாக யோசிக்க தேவையில்லை. இதுவரை நீங்கள் உங்களோட லெவலுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுவரை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். ஏன்னா இதுவரை வந்து நாங்கள் குருவான படிக்க போகலாம், நாங்கள் படிப்போம் எப்படியுமே. சரியா? அடுத்து இதை விஷயம் கொஞ்சம் நினை வச்சுக்கோங்க. அகரிணை ஒருமையின் வடிவம் உடைந்து வரும் பன்மைகளையும் அவற்றின் பெண்பால் சிஃபாக்களையும் கவனிக்க. இது ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம் உண்டு. நினைவுக்குதான் நாங்கள் சொன்னோம் உடைந்த பன்மை ஒருமை பெண் என்று சொன்னோம். நினைவுக்குதான் உடைந்த பன்மை ஒருமை பெண். அப்போ உடைந்த பன்மை ஒருமை பெண்ணுக்கு உதாரணம் என்ன நினைச்சுக்கோங்க? என்ன உதாரணம் நினைச்சுக்கோங்க? நான் சொல்ல எப்பயுமே ஒரு உதாரணம் நினைச்சுக்கோங்க. கப்பல் அரபு உதாரணம் உங்களுக்கு கப்பலுக்கு அரபுல என்ன சொல்லுவது தெரியுமா? குத்துபுன் நினைச்சு தானே. குத்துபுன் என்ன? குத்துபுன் நிறைய புஸ்தகங்கள். ஆனா அரபுல எப்படி அதை சொல்லுவாங்க? அது உடைஞ்ச பன்மை சுட்டி அது வந்து ஒருமை பெண்பால். அப்போ ஒருமை பெண் புஸ்தகங்கள் அர்த்தம் வந்து பன்மை ஐந்ததுக்கு அது வந்து ஒருமை பெண். அப்ப அதுக்கு வார சிஃபாய்க்குது, எப்படி இருக்கணும்? ஒருமை பெண்ணா ஈக்கணும். வேணுச்சா? அது மௌசூஃப். அப்போ நான் சொல்லுவேமே அழகான புத்தகங்கள். அப்போ அழகான என்றது ஒருமை பெண்ணா ஈக்கணும் அரபுல. ஏண்டா புத்தகங்கள் ஒருமை பெண் சுட்டு அதை நாங்கள் படிப்போம் இன்ஷால்லா. ஓகேயா? ரைட். இப்போ அவங்க சில துவல் தந்திக்கிறாங்க, நாங்கள் பார்க்கத்தான் இருக்குது. இதை உங்களுக்கு செய்யலுமெண்டா மௌசூஃப் சிஃபா சரி. ரைட். அடுத்தது என்ன? அடுத்தது ஜாருடைய அர்ஃப். ஓகே, நாங்கள் இன்றைக்கு இதை பார்ப்போம். சரியா? ஓகே, உதாரணங்கள் தந்திக்கிறாங்க மௌசூஃப் சிஃபாக்கு. இதை உங்களுக்கு விளங்கிச்சேன், இதை உதாரணம் விளங்கிச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான லேஸ் ஆகிடும். சரியா? உதாரணம் பாருங்கள், அதே உதாரணம் தான் தந்திக்கிறாங்க. கிதாபுன் சகீருன். கிதாபுன் என்றால் உங்களுக்கு தெரியும் எத்தனை புஸ்தகம்? நிறைய புஸ்தகங்கள். குத்துபுன் தான் நிறைய புஸ்தகம். கிதாபுன்னா ஒரு புஸ்தகம் தான் கிதாபு ஒன்று. சரியா? சஹீருன் என்ற அர்த்தம் உம்மா சிறிய என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? சிறிய என்ற அர்த்தம். அப்ப ஒரு புஸ்தகம் சிறியதா? சிறிய புஸ்தகம் அப்படிதான் வரும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இதில் 4 தன்மையை பார்ப்போம். இதில் 4 தன்மை கிதாபுண்டு 4 தன்மையை பார்ப்போம். ரைட், இதை எடுப்போமே நாங்கள். கிதாபுனுக்கு 4 தன்மையை சொல்லுங்க பார்க்க. 4 சொல்லுங்க பார்க்க. அது ஒன்று ரஃபா வாய்க்குது. ரஃபா, மாஷா அல்லாஹ், ரஃபா வாய்க்குது. அது உண்டாய்க்குது. உண்டாய்க்குது. ஓகே, எண்ணிக்கை எத்தனை? கொஞ்சம் ஆட்டாமல். ஓகே, எண்ணிக்கை உண்டாய்க்குது. எப்படி ஒன்றுன்னு சொல்கிறீங்க? அர்த்தத்தை பார்த்தா எனக்கு ஒன்றுன்னு சொல்லல. கிதாபுன்னு ஒரு புஸ்தகம், உங்களுக்கு தெரியும் தானே அர்த்தம்? ஒரு புஸ்தகம். அதுக்கப்புறம்
கிதாபுன் வந்தது ஒன்று ரஃபாவாய்க்குது உண்டாய்க்குது உண்டாய்க்குது எண்ணிக்கை உண்டாய்க்குது ஆனா பெண்ணான்னு பார்க்கணும் ஆனா பெண்ணா புஸ்தகம் புத்தகம் வந்தது குத்துபுன் தானே இது ரஃபா தானேண்ணா அப்போ ஆண் இதில் தானே வருது ஆனா பெண்ணாண்டு எப்படிமா கண்டுபிடிக்கிற கணியில் மறந்துட்டோம் உங்களுக்கு ஆனா பெண்ணாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கிற உயிர் இருக்கிறதா உயிர் இல்லையா அதுலையா அது வந்து உடைஞ்ச பன்மையா ஆயிக்கணும் உடைஞ்ச பன்மைன்னா ஒருமை பெண் இது உடைஞ்ச பன்மையா இல்லை இல்ல இது ஒருமை அப்ப அதை பத்தி யோசிக்க தேவையில்லை இது ஆண் தான் ஆனா பெண்ணாண்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் பெண் என்ற அடையாளங்கள் இல்லாட்டி அது எல்லாமே ஆண் பெண் என்ற அடையாளம் என்ன சரி இருக்குதா இவருக்கு இல்லை இல்ல அப்ப இவர் வந்து ஆண் ஆண் நான் ஆணுக்கு வந்து எம் என்று போடுறேன் மேல் அடுத்து வந்தது இவர் வந்து ஒரு குறிப்பிட்டதா அப்படித்தானே குறிப்பிட்டதா பொது சொல்லுங்களேன் இது வந்ததே பொது கிதாபுன்ன்றது பொது அல் வந்தா தான் குறிப்பிட்டது நிறைவேக்குது மாஷா அல்லாஹ் அதுக்கு நான் வந்து குறிப்பிட்டது கொமன் தானே பொது வேண்டா கொமன் நான் சி போடுறேன் சரியா R1MC விளங்கிச்சா இப்போ இதே 4 தன்மையை பார்க்கணும் யார்கிட்ட தெரியுமா சைருண்ட பார்க்கணும் சைருண்ட பார்க்கணும் சொல்லுங்க பார்க்க இது ரஃபாவா நசபா ஜாரா சைருன் ரஃபா அதுவும் ஒண்டுன்னா பன்மைன்றதுக்கு அடையாளம் இல்லை சிறியன்றது உண்டு அரபில் கொஞ்சம் இந்த காம்ப்ளிகேட் இது சிறியன்றதுக்கு ஒருமை பன்மைக்குது அரபில் சரியா அது நாங்கள் படிப்போம் ஓகே படிப்படுது இது ஆனா பெண் பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லை கடைசியா அது வந்து அல் இல்லை அது சுட்டி அது அந்த நசுபாய்க்கு நசுபா அல்லிதா சுட்டி நசுபா நாளில் வந்து என்ன நக்கீரா ஓகே நக்கீரா அதுக்கு சொல்றேன் கொமன் இல்லாட்டி பொது நான் சின்னு போடுறேன் பாருங்க இதுவும் ரஃபா இதுவும் ஒண்டு இதுவும் ஆண் இதுவும் ஆண் இதுவும் பொது 4 மெச் ஆகிடுச்சு அப்போ இதுக்கு இது 4 மெச் ஆகினா எங்களுக்கு என்ன சொல்லிடும் மௌசூஃப் சிஃபா விளங்கிச்சா மௌசூஃப் சிஃபா 4 மெச் ஆகினா மௌசூஃப் சிஃபா அப்போ இதில் எது மௌசூஃப் எது சிஃபா அதை சொல்லுங்க பார்க்க கிதாபுன் மௌசூஃப் இவരുടെ ஷிஃபாத்தான் சஹீருன் அப்போ சஹீருன் என்றா சிறிய என்ற அர்த்தம் என்றா கிதாப் என்றா புஸ்தம் என்றா அது எப்படி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க சஹீருன் இல்லை கிதாபுன் சஹீருன் தானே அப்போ முதல்ல மௌசூஃபை சொல்லுவீங்களா சிஃபாவை சொல்லுவீங்களா சிறிய புத்தகம் முதல்ல சொல்றது நாங்கள் தமிழில் மொழிபெயர்ப்புகளை நாங்கள் முதல்ல சொல்றது சிஃபாவை சிறிய புஸ்தகம் இது விளங்கிச்சாமா உங்களுக்கு ஓகே அடுத்த உதாரணத்துக்கு போமா இது 6 உதாரணமும் தந்திக்கிறாங்க இது 6 வகையான மட்டும்தான் உங்களுக்கு மௌசூஃப் சிஃபா மும்மல வரையிலும் அது சொல்லி 6 தந்திக்கிறாங்க ரைட் ஓகே கிதாபானி எத்தனை கிதாபானி 1 2 3 இல்ல முதலாவது ரஃபா நஸ்பா ஜர்ரா சொல்லுங்க இது ஜர்ரு கிதாபானி ஜர்ரு கிதாபானி நஸ்பில்லாட்டி ஜர்ரு ஓகே முஸ்லிம் சாட்ட சொல்லுங்கம்மா முஸ்லிமுன் இல்ல கிதாபுன் என்ன சொல்லுங்க கிதாபுன் கிதாபன் கிதாபின் கிதாபானி கிதாபைனி கிதாபூன அங்க போதே இல்ல கிதாபானி கிதாபைனி அப்ப கிதாபானி என்ன ரஃபா நஸ்பா ஜர்ரா நஸ்பு அப்படியே நஸ்பா ஜர்ரா இல்ல ரஃபா இல்ல வேற என்ன சரியா ஆனி தானேனா ஜர்ரு தானே முதல்ல சொல்லுங்களேன் கிதாபுன் ரஃபா அப்படி சொல்லுங்க இல்ல ரஃபான்னு சொல்லுங்க கிதாபுன் இப்போ நீங்க சாட்ட படிச்சவே இல்ல ரஃபா நஸ்ப் ஜர் தராடி ஓகே கிதாபுன் ரஃபா கிதாபின் கிதாபி அந்த கிதாபன் கிதாபுன் ரஃபா கிதாபன் நஸ்பு கிதாபின் ஜர் சரி ஓகே கிதாபானி ரஃபா கிதாபானி ரஃபா இங்க என்ன இது கிதாபானி ரஃபா நீங்க என்ன சொன்னீங்க ஜர் லஸ்பில் அடிச்ச கிதாபைனி தான் மறந்துட்டு கண்ணீங்களா ரைட் ஓகே பிரச்சனை இல்லை மறக்கிறது பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் பைட்டாகும் அதே கணக்கு எடுக்குவாங்க சரியா மறக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை ட்ரை பண்ணுறீங்க தானே அவ்வளோதான் கிதாபானி என்னது ரஃபா ஓகே அப்போ எண்ணிக்கை 2 கண்ணை பற்றி சொல்லுங்க 2 இப்போ ஓகே எப்படி 2
எப்படி ரெண்டு? கிதாபுன் கிதாபன் கிதாபின் ஒன்னாவது நம்ம. கிதாபானி கிதாபைனி கிதாபைனி ரெண்டு. ரெண்டு கிதாபுன்னு இல்ல வர, கிதாபுன்னு வராது, நிறைய கிதாபுன்னு வராது, குத்துபுன்னு தான் வரும். குத்துபு. உசுரிக்கிறாங்களுக்கு தான் ஊனே வரும், முஸ்லிமூன தான் வரும். கிதாபுன்னு வரும், குத்துபுன்னு வரும். சரி, ஓகே. அப்ப கிதாபானி ரெண்டு. ரெண்டு. ஆனா பெண்ணா கிதாபானி? இதுக்கு பெண் என்ற அடையாளம் இல்ல இல்ல தானே. அப்ப ஆண். எம்மென்று போடுறேன், மேல் ஆண். இது வந்தது அல்லில்லா சுட்டி. அல்லில்லா சுட்டி இந்த பொதுவா குறிப்பிட்டதா? குறிப்பிட்டது இல்ல, பொதுவானது. பொது. ஓகே, சி என்று போடுறேன், கோமான். சரிதானே. ரைட். சஈரானி. சஈரானிக்கும் சொல்லுங்க பார்க்க. ரஃபா நசுப. அதுவும் ரஃபா, அதுவும் மன்னிக்க ரெண்டு. ரெண்டு. அதுவும் ஆண், அதுவும் பொதுவானது. அதுவும் பொதுவானது. பாருங்க, அது எல்லாமே மெச்சாவுதா? மெச்சாவுது தானே. அப்ப கிதாபானி சகீரானி என்றா இது மௌசூஃப் சிஃபாவா? ஓ, ஏன் எல்லாமே மெச்சாவுது. விளங்கிச்சா? அப்ப இது எப்படி நாங்க மொழிபெயர்க்கிறேன்? கிதாபானி என்றா ரெண்டு புஸ்தகம், சகீரானி என்றா சிறுசு ரெண்டு. ரெண்டு சிறுசு, இரு சிறிய புத்தகங்கள். இரு சிறிய புத்தகங்கள். ஈன சிறிய புஸ்தகம் என்று வேண்டா ஒன்று தான். ஒன்று சொல்ல தேவையும் இல்லை, ஒன்று. ஆனால் ஈன கட்டாயம் நாங்கள் ரெண்டு சொல்லணும். வேண்டாம் ரெண்டு சுட்டி சிறிய புஸ்தகம் என்று சொல்லலாம். ஏன்னா இரு சிறக புத்தகங்கள். விளங்கிச்சா? ரைட். மூணாவது இதை பாருங்களேன். இதை நீங்கள் தனியாக சொல்லுங்க பார்க்க. குத்துபுன் சஹீரும். குத்துபுன் சஹீரும். இது ஒட்டஞ்ச பன்மை. ஒட்டஞ்ச பன்மை. ஒட்டஞ்ச பன்மை. முதலாவது ரஃபா நசுப் ஜர்ரா. ரஃபா. ரஃபா. அதுக்கப்புறம் எண்ணிக்கை ஒன்றுக்கு மேலே. ஒன்றுக்கு மேலே. அர்த்தம் ஒன்றுக்கு மேலே. ஆனால் கிராமரா நாங்கள் இலக்கியத்தில் பார்த்தா இது என்னது? இது குத்துபுன். குத்துபுன். ஏன் ஒன்று? இது வந்தது ஒடஞ்ச பன்மை. ஒடஞ்ச பன்மை. ஒடஞ்ச பன்மைன்னு சொன்னாலே ஒன்றுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ரெண்டு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஒடஞ்ச பன்மை பெண்ணா? பெண் மட்டுமா? ஆண். ஆண். உடஞ்ச பன்மை ஆண்ட. நான் ஒன்று உங்களுக்கு முந்தி ஒன்று சொன்னேன். உடஞ்ச பன்மை, உடஞ்ச பன்மை என்ன மனப்பாடம் பண்ணும். அது என்ன? உடஞ்ச பன்மை நினைக்குதா என்ன? இல்லை, உடஞ்ச பன்மைன்னு தலைக்கு வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடணும். உடஞ்ச பன்மை என்ன நினைவு இல்லையா? ஒரு 5-10 தடவை சொல்லணுமா? உடஞ்ச பன்மை ஒருமை பெண். 5 தடவை சொல்ல வர. உடஞ்ச பன்மை ஒருமை பெண். 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 இப்போ நான் அடுத்த தடவை உடஞ்ச பன்மை என்னன்னா நீங்க என்ன சொல்லணும்? உடஞ்ச பன்மை ஒருமை ஒருமை பெண். அப்ப என்ன ஆன்சர் வரும்? ரஃபா. ரஃபா. எண்ணிக்கை எண்ணிக்கை குத்துபுன் தானே புத்தகங்கள். எண்ணிக்கை 3க்கு மேல. அல்லாஹு. உடஞ்ச பன்மை ஒருமை பெண். நாங்க எண்ணிக்கை கேட்டாலே நீங்க எண்ணிக்கை மட்டும் சொல்லக்கூடாது. உடஞ்ச பன்மை ஒருமை பெண் அதை சொல்லிடணும். அதுல 2 ஆன்சர் வந்துட்டு. ஒருமை பெண் ரெண்டும் வந்துட்டு. எண்ணிக்கை மட்டும் சொல்ல தேவையில்லை. 2 ஒன்றுக்கு சொல்லிடுங்க. ஒருமை பெண். ஒருமை பெண் 2 ஆன்சர் வந்துட்டு. ஒன்று ஒருமை பெண். பேன் அவனை எழுதுறேனே. பெண் தமிழ் தெரிஞ்சாக்களுக்கு பெண். உடஞ்ச பன்மை ஒருமை பெண். சரிதானே. அப்புறம் விளங்கித்தானே. குறிப்பிட்டதா பொதுவா? அது குறிப்பிட்டது. குறிப்பிட்ட அல்லில்ல தானே. அல்லில்ல தானே. அல்லில்ல அது சுட்டி இது பொது. பொது. பொது குறிப்பிட்டதில்ல. பொது. பொது. பொதுக்கும் எங்களுக்கு எழுதுறேன். நான் சும்மா சின்னு போட்டுறேன். ரைட், ஓகே. இதை மட்டும் விளங்கிச்சா? ரைட். இது விளங்கித்தானே. ரஃபா ஒருமை பெண் பொது. சி காமன். ஓகே. இப்போ இதுக்கு 4 தன்மை. ரஃபா ஒருமை பெண். ரஃபா ஒருமை பெண். இது ஒருமை பெண். இது உடஞ்ச பன்மையா? சஹீருன். சஹீருன் இல்ல, சஹீரத்துன். இது பெண். எப்படி பெண்? இல்ல, முதலாவது சொல்லுங்க. எண்ணிக்கை. எண்ணிக்கை வந்து இது ஒன்றுக்கு சிறிய புத்தகங்கள். எண்ணிக்கை வந்து ஒன்று. ஏண்டாவது பன்மைன்றதுக்கு அடையாளம் ஒன்று இல்ல. அப்போ ஒன்று. ஆனா பெண்ணா? பெண். சஹீரத்துன் வந்திக்கிற. இது உடஞ்ச பன்மை இல்ல. இது அதை தாமரபூ தத்தா அதை ஃபேஸ் கவர் பண்ணிக்கிறாங்க. இல்லாட்டி அபாய போட்டிக்கிறாங்க. தாக்கு அபாய போட்டிக்குது. அது சுற்றி மாதிரி பெண். ரைட். ஒருமை இல்ல. ஒருமை பெண் இல்ல. அது வந்து பெண்.
பொதுவா காமன் பொதுவா நக்கிரவா இல்லாட்டி மாரிஃபாவா அப்படி இல்லாட்டி நக்கீர பொதுவா என்னது குறிப்பிட்டதா பொதுவான பொதுவானது இந்த ஆள் வந்து இல்லை பாருங்க. அப்போ இது இணைக்கு வந்ததே பெண்ணண்டு மட்டும் மதத்து பரவாயில்லையா குத்துபுன் இது ஒருமை பெண் இது மௌசூஃப் சிஃபா எப்படி பார்க்குறேன் இதுல 4 தன்மையும் ஈட 4 தன்மையும் மெச் ஆகணும். அது மெச் ஆகுது அவங்களுக்கு ரெண்டுமே ரஃபா ரெண்டுமே உண்டு ரெண்டுமே பெண் பெண் ரெண்டுமே பொதுவானது அது 4 மெச் ஆகினா இவங்க 2 பேரும் மௌசூஃப் சிஃபா. அப்போ இதை எப்படி நீங்கள் மொழிபெயர்க்கிறீங்க? குத்துபுன் என்ன அர்த்தம்? குத்துபுனண்டா புத்தகங்கள் தான் புத்தகங்கள் சகீரத்து சஹீரத்து நண்டால் சிறிய சிறிய புத்தகங்கள் சிறிய புத்தகங்கள். அப்போ அரபால செல்றா குத்துபுன் சஹீரத்து அப்படி குத்துபுன் சகீரத்து சிறிய புஸ்தகங்கள். விளங்கிச்சா இல்லை? விளங்கித்தானே? இப்போ விளங்கிச்சா நாங்கள் ஏன் மாஞ்சி 4 தன்மைகள் படித்தோம் ஆனா பெண்ணா படித்தோம் ஏன் ரஃபானா சுப்ஜத் இதெல்லாம் படித்தோம் இதுக்கு தான் கடைசிக்கு வந்து இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு மொழிபெயர்க்கலும். அப்படி படிக்க இல்லாட்டி உங்களுக்கு இது செய்யலாம். ரைட் தானேம்மா? ரைட் ஓகே அது மட்டும் விளங்கிட்டு ரைட். இப்போ இன்னும் அடியிலேருந்து தந்திக்கிறாங்க என்னது அல் ஹக்கீகத்து அல் கபீரத் ஹக்கீகத்துவா ஹக்கீபத்து 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 அல் கபீரத்து. ஓகே ஹக்கீபத்து என்றா பேக் பை பேக் சரியா? அல் கபீர் கபீர் என்றா என்னது? கபீரத்து கபீர் என்றா பெருசு கபீர் என்றா பெருசு சரியா? இப்போ அல் ஹக்கீபத்துட 4 தன்மையை சொல்லுங்க பார்க்க. அது ரஃபா அது உண்டு உண்டு அர்த்தத்தை பாருங்க. பையனுதான் இது உண்டு ஆனா பெண்ணா பெண்ணண்டி அடையாளமே தூ என்ன தூக்கிது பெண் பெண் சரியா? பெண் பா என்று போட்டு குறிப்பிட்டதா பொதுவா அல் வந்திக்கிற சுற்றி குறிப்பிட்டது அல் வந்திக்கிற சுற்றி குறிப்பிட்டது. அப்போ வந்து ப்ராப்பர் பி என்று போட்டுறேன் ப்ராப்பர் சரிதானே? குறிப்பிட்டது. இதில் 4 தன்மையை சொல்லுங்க. அல் கபீரத்து கபீரத்தும் ரஃபா ரஃபா உண்டு உண்டு தூ வந்திக்கிற கபீர தூ வந்திக்கிற சுற்றி பெண் பெண் ஓகே. அல் வந்திக்கிற சுற்றி பொது நான் இதை குறிப்பிட்டது. நான் பெண்ணுக்கு மேல் ஃபீமேல் என்றே போடுறேன். அப்போ எல்லாம் ஒரே மாதிரி தானே? இது வந்து ஃபீமேல் எஃப் இது வந்து காமன் இது காமன் இல்லை ப்ராப்பர் குறிப்பிட்டது ப்ராப்பர். இது என்னது? இதுவும் பெண் தானே? அப்போ ஃபீமேல் எஃப் பொதுவாக குறிப்பிட்டதா? அல் வந்து பாருங்க 4 தன்மை மெச் ஆகுதா? அப்போ ஹக்கீபத்து என்றா பை கபீர் என்றா பெருசு. அப்போ இதை எப்படி மொழிபெயர்க்கிறேன்? பெரிய பெரிய பை பெரிய பை இதுதான் முதல்ல சொல்லணும். பெரிய பை பை இல்லாட்டி பெரிய பேக் சரிங்க. நாங்கள் பேக்னு பையன்னு யூஸ் பண்ணுற குறவே பெரிய பேக் சரிதானேம்மா? ரைட் அடுத்தது இதை பாருங்க எப்படி இருக்குதுண்டு. அல் ஹக்கீகத்தானி அல் ஹக்கீகத்தானி கபீர தானி தானி அல் கபீர தானி. பாருங்க டக்குன்னு சொல்லுங்க பாக்க. இதில் 4 தன்மை ரஃபா நசுபா ஜர்ரா இது ரஃபா ரஃபா 2 மாஷா அல்லா. எனக்கு முந்தி சொல்கிறீங்க மாஷா அல்லா. இது வந்தது ஆனா பெண்ணா? ஆண் ஆனா கபீர தானி தானி பெண் பெண் முஸ்லிம தானி தானி பெண் பெண் ஆகிக்குது. பெண் என்றா ஃபீமேல் குறிப்பிட்டதா பொதுவா அது லேசி ப்ராப்பர். இதுக்கு சொல்லுங்க பார்க்க 4 தன்மையும். அதுவும் ஒன்று ரஃபா இந்த ஒன்று ரஃபா ரஃபா 2 பேர் ஆணி சுட்டின் ரஃபா சரியா? ஆணி சுட்டி ரஃபா இது 2 பேர். அது வந்தது பெண் பெண் ஃபீமேல் ஏன் பெண் தானி தானி ஓகே. அப்புறம் அது வந்தது குறிப்பிட்டது ப்ராப்பர். 4 மெச் ஆகுதா? 4 மெச் ஆகுது. அப்போ இதை எப்படி மொழிபெயர்க்கிறேன்? பெரிய பைகள் எத்தனை பைகள்? 2 பெரிய பைகள். அது 2 என்றது எங்கால வந்துச்சு? தானியா ஆணி சவுண்டால வந்துச்சு. தானி ஆணி சவுண்டால வந்துச்சு இல்லைங்கச்சா? அது தமிழில் உங்களுக்கு எடுக்கலாம். அதாவது முஸ்லீம் சாட்டை பார்த்தா தான் நீக்கும் 2 என்றது இன்னும் இல்லை. அது ஆணி சவுண்டு தான் அது 2 என்றது வரும். இல்லாட்டி அந்த மற்ற இப்போ 3 அது ஊன சவுண்டில் தான் அது நிறையன்றதை எடுக்கலாம் சரியா? அல் ஹக்காயிபு அல் ஹக்காயிபு
அகாயிபு என்றா என்னது பைகள். அப்ப இது உடைஞ்ச பன்மையா? அகாயிபு அக்காய்பு உடைஞ்ச பன்மை. உடைஞ்ச ஏன்னா ஊன வந்து இல்லை, ஊன வந்தா உடைஞ்ச பையன் இல்லை. ஊவன் அகாயிபுன்னு முடிஞ்சு முஸ்லிமுமாய் முடிஞ்சு அர்த்தம் பன்மையாயிருந்தா அது உடைஞ்ச பன்மை. அப்ப இது உடைஞ்ச பன்மைண்டா முதலாவது ரஃபா நஸ்ப் ஜர்ரா. இது ரஃபா இது உடைஞ்ச பன்மையா? அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரணும்? உடைஞ்ச பன்மை ஒருமை பெண். மாஷா அல்லாஹ். ஒன்று பெண் ஃபீமேல். குறிப்பிட்டதா பொதுவா? இது வந்தது அல் வந்திக்கிற சுற்றி குறிப்பிட்டது வேத்தாருமா. ரைட். அப்போ இதுக்கும் சொல்லுங்களேன் அதே மாதிரி. கபீரத்து அல் கபீரத்து. இது வந்தது ரஃபா நஸ்பா ரஃபா. ஓகே. உண்டு உண்டு உண்டு. ஓகே உண்டு. என்ன பன்மைன்றதுக்கு அடையாளம் இல்லை. ஆனா ஏன் பெண் தூ வந்திக்குது. ஆனா இதுல தூ வந்து இல்லை. ஹக்கா இபுல தூ வந்து இல்லை. அப்ப அதே எப்படி பெண்? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்படிதான் உங்களோட மூளை வேலை செய்யணும். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். அது பெண்ணாகிறதுக்கு வேற காரணம், இது பெண்ணாகிறதுக்கு. அது பெண்ணாவிச்சு உடஞ்ச பன்மை சுட்டி, இது பெண்ணாவிச்சு தா சுட்டி. ரைட். ஓகே. இது குறிப்பிட்டதா பொதுவா? குறிப்பிட்டது. ரைட். இப்போ இது மௌசூஃப் சிஃபாவா? அப்போ 4 மேட்ச் ஆகுதா? மௌசூஃப் சிஃபா விளங்குச்சா? அப்போ எப்படி அர்த்தம் வரும்? ஹகாயிபு என்றா பைகள், அல் கபீரத்து என்றா பெருசு, பெரிய பைகள் இல்லாட்டி பெரிய பேக்ஸ். பேக் இல்லை, பேக்ஸ். நிறைய பேக்ஸ், பேகுகள், பேகுகள், பைகள், லேசி தானே. ரைட். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்போ இதை நீங்கள் தனியாக செய்யணும். எனக்கு ஒன்று ஒரு உதாரணம் செய்யணும். உங்களுக்கு இஷ்டமான உதாரணத்தை சொல்லுங்கள், நான் செய்யலாம். கவுலன் சக்கீலம் இதெல்லாம் குர்ஆன்ல வரத்தான். ஏதோ ஒன்று உங்களுக்கு உதாரணம். எத்தனாவது? சுரூருன் மர்ஃபூ. மாஷா அல்லாஹ். நல்ல ஒரு உதாரணம். சுரூரு மரும் நல்ல உதாரணம். நான் கவலையாயிருந்தேன் குர்ஆனை பற்றி ஒன்றும் வரலேண்டு எல்லாமே கூட்டணும். நல்ல ஒரு பஸ்தான உதாரணம். சுப்ஹானல்லாஹ். இதோட முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அர்த்தமும் தந்திக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இது மௌசூஃப் சிஃபாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 தன்மையும் எழுதுறோம். சரியா? நாங்கள் இந்த பக்கத்தில் எழுதுவோம், இந்த பக்கத்தில் எழுதுவோம், இதுட 4 தன்மை, இங்கிட்ட எழுதுவோம், இதுட 4 தன்மை. சுருருன் ரஃபா அது லேசி தானே, அதுக்கு யோசிக்க தேவையில்லை. இப்போ இது வந்து இதை எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நீங்கள் என்ன செய்யணும்? சுருருன் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். சுரூருன் இல்லைம்மா, ஒரு வாவில்லை. சுருருன் அது உண்டு. வெளியால பார்த்தா முஸ்லிமுன் மாதிரி ஒன்று மாதிரி விளங்குது. ஆனா நீங்க முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்று மாதிரி தான் நீங்க போய் என்ன பார்க்கணும்? ஒருமை பெண்ணாண்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு என்ன அந்த குசிரிக்கா உசிரி இல்லை. அதை விட என்ன தெரிஞ்சுக்கணும்? ஐட எப்படி உசிரி? ஓகே, உசிரிக்கு தான் இல்லைன்னு எப்படி பார்க்குறேன்? கட்டிலன்னு நான் குசிரி இல்லையே. எப்படி கட்டிலன்னு கண்டுபிடிச்சு அடுத்தது அர்த்தத்தை பார்க்கணும். அதை சொல்லணும். நீங்க என்ன படிக்கிறாங்க உங்களுக்கு, நீங்க எக்ஸ்பர்ட் மாஷா அல்லாஹ். இப்போ நீங்க உங்களுக்கு தட்டப்பட்டேன்னு பார்த்துட்டீங்க, எனக்கும் தெரியும் நீங்க பார்த்தது, நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. ஆனால் அது படிக்கிறாங்க அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். எப்படி நீங்க போய்த்து நீங்க உன்சவுன் முஸ்லிம் உண்மை இருந்தா கொஞ்சம் போய்த்து அர்த்தத்தை பாருங்க. அது உசிரிக்குதா இல்லையா, ஒருமையா பன்மையாண்டு. அது அர்த்தம் என்ன? உயர்ந்த படுக்கைகள். படுக்கை எங்கால கட்டில் வந்துச்சு உங்களுக்கு? படுக்கைன்னா கட்டில். படுக்கைன்னா கட்டில். ஓகே. படுக்கைகள் இல்லாட்டி கட்டில்கள் என்று எடுப்போமே. அப்போ கட்டில்கள் இல்லாட்டி படுக்கைகள் என்றா கட்டில், படுக்கிற கட்டில். இது வந்து ஒருமையா பன்மையா? வெளியே அர்த்தம் பார்த்தா ஒருமையா பன்மையா? கட்டில்கள் ஒருமையா? கட்டில்கள் பன்மை, ஒரு கட்டில் இல்லை. சரியா? அப்போ கட்டில்கள் என்ன பன்மை, கட்டில்கள் என்றா பன்மை. ஆனா சுருருன் என்றா வெளியால பார்க்கல ஒருமமாயிக்குது, அர்த்தம் பன்மை. அப்ப அதுக்கு நாங்க அர்த்தத்தை பத்தி பார்க்கணும். அது உசிரிக்கா உசிரி இல்லையா? அப்படியா? இல்ல, உசுரிக்கான்றது அது நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்க முதல்ல பார்க்கணும் வெளியால பார்க்கல ஒன்று மாதிரி இருக்குது, ஆனா அர்த்தம் பன்மையா இருந்தா அதுக்கு சொல்ற வார்த்தை தான் உடைந்த பன்மை, ஒருமை பெண். உடைந்த பன்மை ஆட்டோமேட்டிக்கா வருது, ஒருமை பெண். எப்படி உடைஞ்ச பன்மை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? வெளியால பார்க்க போகல ஒருமை மாதிரி பாரு, அர்த்தத்தை பார்த்தா பன்மையா பாரு. நல்லா நினைச்சுக்கோங்க. வெளியால பார்க்கல ஒருமை மாதிரி பாரு, அர்த்தத்தை பார்த்தா பன்மையா பாரு. பன்மை தானே, வெளியால பார்த்தா ஒருமை ஆனா அர்த்தம் பன்மை. அப்படி இருந்தா அது உடைந்த பன்மை. ஏன்னா அது பன்மை தான் உடைஞ்சிக்குது. அதை சுற்றி விலகுது இல்லை உங்களுக்கு. ஊனா இல்ல ஊட வந்தா உடைஞ்ச பன்மை இல்லை, முஸ்லிம் ஊன உடைஞ்ச பன்மை இல்லை. ஆனா இது வந்து சுருருன்
வெளியால பார்க்கல முஸ்லிமுன் மாய்க்குது அர்த்தத்தை பார்த்தா பன்மை இப்போ இதோட என்ன பண்ணு விளங்கிச்சா இல்லையா ரைட் நீங்கள் சுருன்னு பார்த்துட்டீங்க இப்படிதான் ஸ்டெப் அதை ஸ்டெப்னு என்ன வச்சுக்கோங்க சுருன்னு பார்த்துட்டீங்க ஒருமை மாதிரி இருக்குது மேபி ஒருமை ஆயிக்கும் எதுக்கும் போய் அர்த்தத்தை பார்ப்போமே அர்த்தத்தை போய் பார்த்தா பன்மை அப்போ இவர் வந்து உடைந்த பன்மை ஆன்சரும் வந்துட்டு உடைந்த பன்மை என்னது ஒருமை பெண் அப்போ அதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை அல்லாஹ் அக்பர் ஜம்ப் ஆகுறாரு இவர் கொஞ்சம் ஓகே ஒருமை பெண் ஃபீமேல் என்று போடுறேன் எஃப் என்று போடுறேன் சரியாம்மா உடைந்த பன்மை ஒருமை பெண் அது கண்டுபிடிச்சிட்டீங்களா பொதுவாக கொமன் அந்த குறிப்பிட்டதா பொதுவா இந்த குறிப்பிட்டது இல்லை பொது அப்போ சி கொமன் என்று போடுறேன் இது விளங்கிட்டாமா இந்த 4 தன்மை விளங்கிட்டா ரைட் அடுத்த வார்த்தை என்ன மர்ஃபூஅத்துன் இது ரஃபா அது கண்டுபிடிச்சிங்க ரஃபா இப்போ இது ஒருமை மாயிக்குது நாங்கள் போய் என்ன செய்யணும் அர்த்தத்தை கொஞ்சம் பார்ப்போம் என்ன அர்த்தம் உயர்ந்த ரஃபா இது ரஃபாவால் வந்து தான் இது மர்ஃபு என்றது ரஃபா என்றது உயர்ந்தது ஒரு வார்த்தையில் ரஃபா என்றது செயலை செய்யக்கூடியவர் தானே உங்களுக்கு அந்த வார்த்தையில் உயர்ந்து விளங்குற யாரு அது செய்கிறவர் தான் உயர்ந்து வேறு அதுதான் அதுக்கு ரஃபா என்று சொல்கிறேன் ரஃபா என்ற ஹைட் ஒசரம் என்ற அர்த்தம் அது கருத்துப்பட வருது மர்ஃபு என்றால் உயர்ந்த என்ற அர்த்தம் உயர்த்தப்பட்ட உயர்ந்த என்ற அர்த்தம் இதில் சர்ஃப் ஒன்று மிகிற அதை பொறுக்கி பார்ப்போம் இப்போ அதில் இப்போ தேவையில்லை இப்போ உயர்ந்த என்ற அர்த்தம் அப்போ ஒரு உயர்ந்தன்னு சொன்னால் அதுக்கு பன்மா ஒன்று இல்லை அது சாரி அது ஒருமை சரிதானே ஒருமை ஆனா பெண்ணா ஏன் பெண் தாமரபூத்தா நாங்கள் தூ வந்தேன் தா வந்தா நார்மல் தா இல்லை இது தாமரபூத்தா தா வந்தா தான் அதை நாங்கள் பெண்ணை எடுக்கணும் தானே அப்போ சும்மா தூ வந்தா எடுக்க தேவையில்லை அதை விடத்தை பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணோம் முஸ்லீமை தூ வந்தா எடுக்க தேவையில்லை சும்மா தாவில் வர தூ வந்தா முஸ்லிமத்துன்னு தாள வராதுமா அது முஸ்லிமத்துன்னுக்கு வந்து அடுத்த தாவா வரும் முஸ்லிமத்துன்னுக்கு வந்து தாமரபூத்த தா தான் வரும் நார்மல் தா வராது உங்களுக்கு பார்க்கணுமா சாட்டை போயிட்டு போயிட்டு பாருங்க சாட்டில் நார்மல் உங்களுக்கு முஸ்லிமத்தின் தாமரபூத்த தாவா வர இதுக்கும் செக் பண்ணிக்கொள்ளுவோமே எனக்கும் டவுட்டாக தான் இப்போ நீங்கள் கேட்ட போகிறோம் பாருங்க தாமரபூத்தா தான் வரும் அப்படி வரேன் முஸ்லிமாத்துனுக்கு தான் வரும் அதை கண்டுபிடிக்க நீங்கள் ஆத்துன் பேட்டர்னை வச்சு இல்லைங்கச்சா எங்க முஸ்லிமத்து ஸ்டார்ட்கே பண்ணோம்னா இதாகுது பாருங்க முஸ்லிமத்துனுக்கு என்ன தான் வந்து தாமரபூத்தா சோப்பு கலரா போட்டிக்கிறான் தாமரபூத்தா தான் வந்து இதுக்கு வந்து நார்மல் தான் வரும் ஆனா என்ன இது வந்து அதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் இது ஆத்துனை வச்சு கண்டுபிடிக்கிறேன் ஆத்துன் இதை தாமரபூதாவில வச்சு கண்டுபிடிக்கிறேன் இது ஆத்துனை வச்சு கண்டுபிடிக்கிறேன் விளைத்தானுமா ரைட் அப்போ அது தாமரபூத்த தாக்கண்டா மிச்சம் எல்லாமே இல்லை நல்லா நினைச்சுக்கொள்ளணும் தெலுங்க ஒன்றுண்டா எல்லாமேன்னு சொல்லிடுவாங்க நான் அது உதாரணமும் சொன்னேன் எல்லாமே இல்லை மிச்சம் தூரத்துக்கு பெண்ணா தான் இருக்கும் ஹம்சா என்று அவர் ஆண்ட பேன் ஆனா ஹம்சாக்குள்ள அது தாமரபூத்த தாயிக்குது அதுக்காக ஹம்சான்றது ஒரு பொம்பளை பேர் இல்லை ஹம்சத்துன் என்ற பொம்பளை பேர் இல்லை விளைத்தானுமா இல்ல ஹம்சா என்றது ஹம்சா நபிசல்லா அலைஹி சாச்சா ஆம்பளை தான் ஆண் தானே ஹம்சா துன்னு அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹம்சா துன்னு தான் எழுதுவாங்க அது தா வந்து சில நேரத்துக்கு ப்ரொனவுன்ஸ் ஆகுற இல்லை அது சொல்லப்படுறதில்ல இப்போ உதா சலா துன் தான் நாங்கள் சலா துன்னு சொல்கிறோம் சலான்னு தான் சொல்கிறோம் அது வந்து அது ஹா மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க சரிதானே அதெல்லாம் படிப்போம் அதெல்லாம் பெரிய சீன் இல்லை உங்களுக்கு இதை விலகினேன்டா சாரி ஓகே இப்போ என்ன நாங்கள் படித்தோம் ஓகே ஒன்று பெண் ஃபீமேல் பொதுவாக குறிப்பிட்டதா பொதுவானது காமன் இது வந்து பொதுவானது அப்போ 4 தன்மை மெச் ஆகுதா அப்போ எனக்கு சொல்லுங்க இதை பார்த்து இதில் மௌசூஃப் என்ன சிஃபா என்ன இது மௌசூஃப் என்ன சொல்லுங்க சுருருன் மௌசூஃப் ஓகே மர்ஃபூஅத்துன் சிஃபா இது மௌசூஃப் இது சிஃபா சரிதானே மர்ஃபு என்றா உயர்ந்த சுருருன் என்றா கட்டில்கள் சுருருன் மர்ஃபு என்றா உயர்ந்த கட்டில்கள் விலைத்தானே ரைட் மர்ஃபூஅத்துன் இது குர்ஆன்ல நீங்க காணு குர்ஆன்ல என்ன சூரா நினைவில்லை இந்த நேரம் ஓதுற சூரா ஒன்று இருக்குது சுருருன் மர்ஃபூஅத்துன் அப்ப நாங்க வந்தது சும்மா நாங்க தமிழால சொல்றேன்டால் உயர்ந்த கட்டில் அடுத்த பக்கத்துக்கு தான் நீங்க சொல்லணும் சுருருன் மர்ஃபூஅத்துன் சரி இப்போ இன்ஷா அல்லா குர்ஆனை பற்றி கொஞ்சம் பார்க்குமே இதை மட்டும் பார்ப்போம் குர்ஆனை பற்றி இன்றைக்கு இன்ஷா அல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு 50 நிமிஷம் பேசிட்டு சரி ஓகே
சுருருன் மர்ஃபுவத்துன் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் உயர்ந்த கட்டில்கள் என்று. இது என்ன கட்டிலை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கதைக்கிறாரு? சொர்க்கத்தில் கட்டிலை பற்றி கதைக்கிறார். சுருரும் இந்த குர்ஆனில் வரப்போகல உங்களுக்கு இப்போ சொர்க்கம் நினைவு வரணும், சொர்க்கத்தில் கட்டில் நினைவு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் எங்கட வீட்டு கட்டில் மாதிரி இல்லை, சொர்க்கத்தில் கட்டில் வந்து மர்ஃபுவத்துன் உயர்த்தப்பட்ட கட்டில். இதுக்கு தஃப்சீர்கள் நிறைய அர்த்தங்கள் எடுத்துக்கிறாங்க. கட்டில் ஒன்று எப்படி உயர்த்தப்படும்? கட்டில் வந்து ஒசரமாய்க்குள்ள கிக் கூடையா இல்லை கட்டை ஆய்க்குள்ள கிக் கூடையா? ஒசரமாய்க்குள்ள தான் கிக் கூட. ஏன்னா ஒன்று வந்து அர்த்தம் எடுக்கிறாங்க சில நிறைய தஃப்சீர் ஆலிங்கள் வந்து கண்ணை சொர்க்கத்தை பற்றி சொல்ல போல கண்ணை பற்றி ஒன்று யோசிக்கிறேன். ஏன் ஒன்று நிறைய பெட்ஷீட் போத்தா கத்திர ஒசரப்படும், அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது அப்படி எடுக்கவே மேலும் இதுக்கு நான் சொல்கிறது சரியாண்டி இல்லை, இது சொர்க்கம். சொர்க்கம் எப்படி வேணாலும் நீ கேளும். இப்போ எங்களுக்கே யோசிக்கலும் எப்படி இருக்கும் யாரில் இது சொர்க்கம். இன்னொன்று கட்டில் வந்து ஒசரமாய்க்கும், கட்டில் ஒசரமாய்க்கும், கட்டை அழிக்காது, கட்டில் ஒசரமாய்க்கும். இன்னொன்று கட்டில் வந்து பறந்து கொண்டு ஈக்க சான்ஸும் நீக்குது. சுபான என் கட்டில் ஒசக தான் நீக்குது, கட்டில் பறந்து கொண்டு. இப்போ நாங்கள் படுக்கிற கட்டில் பறந்து கொண்டு ஆகிக்குது. நாங்கள் எவ்வளோ வசதி செஞ்சாலும் அது பறக்காது. யோசிச்சு பாருங்க, உங்களோட சொர்க்கத்தில் உங்களோட கட்டில் பறந்துன்னு சொன்னால் அதில் படுக்கொலை பிடிக்கும். சுபானல்ல கட்டில் படுக்கொலை உங்களோட முழு சொர்க்கத்தையும் பார்த்து கொண்டு படுக்கலும். நீங்கள் கண்டிப்பாக சரியா சில இடத்து வரல சும்மா அந்த மலைகளுக்கு ஒசக்க கட்டில்களை செஞ்சுப்பாங்க. ஏன் சைனால எல்லாம் வந்து மலைக்கு ஒசக்க சைடால் கட்டில் செஞ்சுக்கிறாங்க. ஏனெண்டா அதை கட்டில் படுக்கல உங்களுக்கு எல்லாம் வியூவும் விளங்கும். அவங்களுக்கு பறக்கிற கட்டில் செய்யலாம், அதை சுற்றி மலையில் ஒரு சைடை பிடிச்சி கட்டில் ரூம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஐநீந்து பார்க்க போகல அடுத்த பக்கம் மீக்கிற அதை கீழே எல்லாம் பசந்தாக விளங்கும். வாட்டர் ஃபால்ஸ், மரங்கள், அது எல்லாமே பசந்தாக விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் எனக்கு இப்படி மலையில் போய் இது ஜாயின் பண்ண தேவையில்லை. ஏன்னா கட்டில் நான் ஒசக பறக்க வச்சுக்கலும், எனக்கு மர்ஃபுவத்துன் பறக்க வச்சுக்க வேணிப்பேன். அதை கட்டில் இருந்து கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் மேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கட்டில் வேலை யோசிக்க வேணும், கொஞ்சம் பெருசாக யோசிக்க. சொர்க்கத்தில் கட்டில் பெருசாகிக்கும், அதில் நீங்கள் பறந்து கொண்டு இருப்பீங்க, அதுக்கு ஒசக்க நீங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு இருப்பீங்க. சுபான் நீங்கள் படுத்து எழுப்பி போகிற பார்க்கல வாட்டை சுபான் இல்லை. உங்களோட வாட்டர் ஃபால் கீழே விளங்கும், தண்ணி விட்டு பெய்த்து கொண்டு இருக்கும், மரங்கள் இருக்கும். உங்களோட சொர்க்கத்தில் ஒவ்வொரு அனிமல்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு முயல் ஓடிக்கொண்டு இருக்கும், இங்கிட்டால் ஒரு சிங்கம் கரடி ஓடிக்கொண்டு இருக்கும். இதெல்லாம் ஒசக்க இருந்து கொண்டு உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சுபான் எப்படி ஒரு வாழ்க்கை. பறக்கிற கட்டில்கள், பறக்கிற இல்லை உண்மைக்குமே மர்ஃபுவத்துண்டா உயர்த்தப்பட்ட கட்டில்கள் என்றா அல்லாஹ் உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு மட்டும் இல்லை முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி செய்யும். இப்போ நான் சும்மா 2-3 சொன்னதுக்கு இது தஃப்சீரை போய்த்து பார்த்தா வேறு மாதிரி எழுதிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அதே பார்ப்போம். இப்போ முதலாவது என்ன ஐடியா முழு குர்ஆனே மர்த்தத்தை பார்க்குறேன், அதுக்கப்புறம் டீப்பாக கொஞ்சம் தஃப்சீரை பார்க்குறது, சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ சுருன் மர்ஃபுவத்துன் என்ன நீங்கள் நினைக்கணும். இப்போ குர்ஆனாய தரப்போகல யாரில் அதை கொயந்த கட்டில் படுக்கூடு பார்க்கிற முழு உம்மத்துக்கு கொடுத்துரு, எனக்கும் தந்துரு, எல்லாத்துக்கும் கொடுத்துரு. அந்த சொர்க்கத்தை கட்டில் ஒசரமான கட்டில் இந்த என்ஜாய் பண்ணக்கூடிய பார்த்துகள் எல்லாருக்கும் தந்துட்டு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சிலவங்க சொல்கிறேன் அதை அவங்களோட ஊடுவல் வந்து மலைகளுக்கு ஒசகத்தான அல்ல அவங்களோட மாளிகைகளை கெட்டுவான். என்ன வந்து அது மாளிகைகளுக்கு ஒசக கெட்டினா நீ கண்டிக்கிட்டீங்க. இந்த ராஜ மாளிகள் நிறைய பேர் வந்து மலைக்கு ஒசக தான் கெட்டுவாங்க. ஏன் அப்போ தான் வந்து அது பசுந்து அவங்களோட முழு கிண்டமும் விளங்கும். அப்போ தான் பசுந்து அது முழு ஆட்சியும் விளங்கும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசிக்கு போகிற சொர்க்கவாசிக்கு உலகதமாய் 10 மடங்கு பெரிய சொர்க்கம் உலகத மாதிரி. அவர் தான் உலகத்திலே அதிகமான பாவம் செஞ்ச முஸ்லீம். அதிகமாக பாவம் செஞ்ச முஸ்லீமுக்கு இது உலகத்தை போல் 10 மடங்கு நரகத்துக்கு பேய்த்துட்டு தான் வருவார் அவர். அப்போ சுப்ஹானல்லாஹ் நாங்கள் அந்த குர்ஆனை படித்து எங்கள்ட ஈமானை கூட்டி கொண்டு தௌவத் கொடுத்து ஈமானை கூட்டி கொண்டு ரப்புக்கிட்ட போனால் எங்கள்ட சொர்க்கம் எப்படி இருக்கும், எங்கள்ட சொர்க்கத்தில் அது மலை கொசக்கிக்கிற எங்கள்ட பேலஸ் எப்படி இருக்கும், அந்த பேலஸ்லேருந்து முழு சொர்க்கத்தையும் பார்க்கல அது இன்பம் எப்படி இருக்கும். அதை மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ஒரு மலை கொசக்க போய் நீங்கள் மலை வேலை ஏறிப்பீங்களே ஸ்ரீலங்காவில், அப்படி மலை வேலை ஏறிப்பீங்கன்னு பார்த்தா முழு எல்லா ஏரியாவும் விளங்கும் தானே, பசந்த ஆறு அது இதெல்லாம் விளங்கும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகல தூரத்தில் ஒரு பசுனான ஆறு விளங்கும். எங்களுக்கு ஆசைக்கும் அதில் கிட்ட போய் இது பார்க்கணுமேனா விளங்காது. இல்லாட்டி நாங்கள் டெலிஸ்கோப் அதை இதை எடுத்து பார்ப்பணும். அந்த சொர்க்கத்தில் என்ன செய்யணும், உங்களுக்கு ஜூம் பண்ணி அதை ஆற்றுக்குள்ளிக்கிற மீனை கூட பார்க்கலாம். இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க யாரில் அது தூரத்தில் என்ன ஆறு ஒண்டிக்குது என்ன சொர்க்கத்தில், அது ஆறுக்கிட்ட இப்போ போனால் நல்ல மேண்டு கண்ணை பொத்தினா துறக்கொள்ள ஆகிடுவீங்க. சுப்ஹானல்லாஹ் போய் இது குளிக்கலும் ஆற்றுல, இல்லாட்டி வாட்டர் ஃபால் ஒன்று காடுவீங்க. நாங்கள் அதை வாட்டர் ஃபாலை காடுவோம், ஆனால் போகிறதுக்கு 1 ஹவர் எடுக்கும். இல்லாட்டி எனக்கு போவே இல்லை, அதில் பாம்பு அது இது இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் அது வாட்டர் ஃபாலுக்கு யாரெல்லாம் பசனான வாட்டர் ஃபால் உண்டு யாரெல்லாம் அதில் போனால் நல்ல கண்ணை பொறுத்தவரைக்கும் ஐடிப்பீங்க போய் ஆதெல்லாம் குளிச்சுட்டு வரையிலும். அதுவும் கூழ் தண்ணி நான் உரையில் குளிக்கிறல கூழ் சுட்டி
ஆனால் அங்கே கூல் தண்ணி தேவையில்லை. யாருக்கு கொஞ்சம் டெம்பரேச்சரை மாற்றி கொஞ்சம் சூடாக்கி தான் குளிக்கிறதுக்குன்னா அது சுடு தண்ணி வர ஸ்டார்ட் ஆகும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு இன்பம் உண்டு, எவ்வளோ பெரிய சுப்ஹானல்லாஹ். இது எனக்கு சொல்லிக்கொண்டே போகலும், ஆனால் டைம் இல்லை, இப்போ ஆல்ரெடி ஒரு ஹவர் பேசுகிறேன். இந்த மாதிரி சொர்க்கத்து இன்பங்கள் சொல்லிக்கொண்டே போயிடும். யாசீனில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் யாசீனை படிக்கிறப்போ 4 ஆயத்தை சொர்க்கத்தை பற்றி 4 ஆயத்து யாசீன். அது 4 ஆயத்தை பார்த்தாலே முழு சொர்க்கத்தையும் விளங்கிடும். பாக்கியாலே மீக்குது. சொர்க்கத்தை பற்றி நிறைய ஆயத்துகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு மக்கள் ஒன்றும் தெரியாமல் சும்மா படித்து கொண்டு போகிறாங்க. அது சொர்க்கத்தை பற்றி படிக்கல, அதை இன்பமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் சஹாபாக்கள் என்ஜாய் பண்ணாங்க, நபிஸல்லாஹு என்ஜாய் பண்ணாங்க. அவங்க சொர்க்கத்தில் ஆயத்துக்களை கேட்கல, அந்த என்ஜாய்மெண்ட்டில் அவங்களுக்கு உலகத்தையே மறந்துட்டு ஒவ்வொரு பெரியார்களோட சம்பவங்களும் மீது அவங்க எவ்வளோ குர்ஆன் ஓதப்போல சொர்க்கத்தை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அதை விளங்கி ஓத, அதுக்கு தான் இந்த முயற்சி. இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முந்தி விளங்கி ஓதுறேன். மௌத்தாயினாலும் பிரச்சனை அல்ல சார், யாரும் நான் ட்ரை பண்ணேன். அட்லீஸ்ட் எனக்கு முழு குர்ஆனை விளங்காட்டி சுர்ரூன் மர்ஃபூவத்துன்னு விளங்கிட்டே அல்ல, அது தந்துடுயா அல்ல, அதை மட்டும் தந்து தந்தாலும் போது என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.